60 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறதுல பெருமைப்படுறேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் சுக்கா. அப்பா வந்து சிக்கன் தான் சாப்பிடணும். டயலிஸ் பேஷண்டா அப்படியே நினைப்பாங்க பார்க்கறது. இந்த பொறுப்பு தான் இப்போ சுவாதி டொக் டொக் அப்படி சொல்லிட்டு உள்ள வருவா. ஹாப்பி பர்த்டே. பயங்கரமா எதிர்பார்க்கவே இல்லை. மக்களே, அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்பா புது ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்காரு. சட்டையும் அப்புறம் ஒரு பேண்ட்டும் வந்து அத்தையோட கிஃப்ட். சொல்லுங்கப்பா, நான் என்ன சொல்றேன், என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் நினைக்கல. சொல்லுங்கப்பா ஏதாவது. 60 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறதுல பெருமைப்படுறேன். அவ்வளோதானா? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா? பார்க்கலையா? சுத்தமே இல்லை. இந்த போட்டோ அப்பா வந்து நமக்கு டோனட் வாங்கிட்டு வந்திருக்காரு. போய் சாப்பிட்டு அவருக்கு சமையல் பண்ணி கொடுப்போம். நான் எப்படி சமைக்கிறேன், என்ன சமைக்கிறேங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, சமைக்க போகிறேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் சுக்கா எல்லாம் செய்ய போகிறேன். ஜப்பார் பாய் பார்த்து தான். அட மலக்குறங்க. ஸோ எந்த வீடியோ பார்த்து பண்ணுறேனோ அந்த வீடியோலாம் கீழே கொடுக்குறேன். பிரியாணி அவரோட ரெசிபி, சிக்கன் சுக்கா வந்து வேற ஒரு ரெசிபி, எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க சமைக்கலாம். சுக்குபாயா? சுக்கு அம்மணி நீங்களா? ஜப்பார் பாய்டா. நான் எனக்கு சுக்குபாய் பிரியாணி தான் பிடிக்கும். சென்னை சுக்குபாய் பிரியாணி அதான் சொல்றேன். கிண்ட கூட அவளை அரிசியை போட்டு உனக்கு சுக்கு வந்துட்டான்டா சொல்லி கொடுக்குறது. செஃப்னு நினைப்பேன். செஃப் தான், ஒத்துக்கிறேன். அப்படி வா வலிக்கு. பிறந்த நாளுக்கு உள்ள வந்து ஃபுல்லாக சமைச்சிருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. சூப்பரா இருக்கா? கறிகள் நல்லா வெந்திருக்கு. அப்பா வந்து சிக்கன் தான் சாப்பிடணும், அதனால சிக்கன் மட்டும்தான் சாப்பிடணும், மட்டன்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால சிக்கன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, முட்டை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டயலிஸ் பேஷண்டா அப்படியே நினைப்பாங்க பார்க்கறது. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது தப்பு இல்லை. டயாலிசிஸ் பேஷண்ட். நல்லா இருக்கா? ரியாக்ஷன் கொடுங்கப்பா, பத்த மாட்டேங்குது. சூப்பரா இருக்கு. வெக்கமாவே இல்லை. நல்லா தூக்கம் போட்டு எந்திரிச்சு வந்திருக்கேன். தூக்கம்லாம் போட இல்லையா? சுக்குபாய் பிரியாணி மாதிரி இருக்குது. அப்படிதான் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லு. இந்த பொறுப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிடுடாப்பா. அருமையாக இருக்குது. நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன். நான் ஸ்வீட் சாப்பிட வச்சு பாவம் பண்ணிடும். போதும், இப்போ இது நான் உனக்கு அவ்வளோ கொடுக்கல, வச்சிரு. ஓகே மக்களே, சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் டெக்கார் பண்ண போகிறோம். அப்பாவுக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணுறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. வெளியே அவர் ஹாலில் இருக்காரு, நாங்கள் பெட்ரூம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பாருங்கள்.
ஓகே மக்களே கஷ்டப்பட்டு ஆட்டி விடாதரா. ஓகே மக்களே கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். என்ன தம்ஸ் அப் மட்டும் காமிச்சிட்டு இருக்க. கோகுக்கு நான் காட்ட முடியாத நிலைமையில கோகு இருக்கான், அதனால தான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். ஸோ இந்த டெக்கரேஷன் மட்டும் உங்களுக்கு ஏன்டா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஆச்சு, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். இதில் எங்கள் உழைப்பு அடங்கியிருக்கு. இது வேற லெவல் ஷாட். அது வேற லெவல் ஷாட்டாக இல்லாட்டி நான் அசிங்கமாக கேட்குறேன். எனக்கு என்னன்னா அந்த ஹாப்பி 60 மட்டும் தனியாக தெரியணும், மற்ற பலூன்ஸ்லாம் வந்து டல்லாக தெரியணும். அந்த மாதிரி பிளான் பண்ணேன், அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் கோகு ஏன் அப்படி கஷ்டப்படுத்துற தள்ள நிமிஷம். அதாண்டி நடக்க தெரியுது. அப்படியா? ஹரி ஷியோர். ஓகே மக்களே, நாங்கள் இன்னும் கேக்கே போய் வாங்கல, இனிமேல் தான் வாங்கணும். One eternity later. ஓகே மக்களே, ஃபைனலாக மாமாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. ஏதோ என்னால் முடிஞ்சாச்சுன்னு அவர் இது. இப்போ சுவாதி டொக் டொக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவா. ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்கா? அங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. 60 போட்டு இவர் வேற 60 போடுற பெருமைப்பா. 60 ஹாப்பி பர்த்டே. நமக்கே இலவசமா எதிர்பார்க்கவே இல்லை நான். ஹாப்பி பர்த்டே. எங்க அம்மா எடுக்க கொடுக்கும் முன்னாடியே அவங்க எடுத்துட்டாங்க. ஆமா, போட்டோலாம் இல்லை, சும்மா பேசுங்க. வீடியோ ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கலர் தான் எதிர்பார்த்தேன். எதிர்த்தீங்களா? நல்லா இருக்கா? அத்தை வாங்கி கொடுத்த சட்டை. என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே. அந்த அத்தையும் சட்டையை பார்க்கல. வாங்கி கொடுத்தது இவங்க தான், செலக்ட் பண்ணது. சரி சரி. மாப்பிள்ள அவர் தானுங்க போட்டு 60 இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி வாங்க வாங்கிட்டு. அவங்க gift நீங்க நில்லுங்க. gift பிரிச்சு பாருங்க. அப்பா ரொம்ப பிடிச்ச gift பா. அமேசான் காடுகளில் கிடைக்கும். என்னன்னு தெரியலையா? வந்துகிட்டே இருக்கு. ஏய் சித்தப்பா, எனக்கு இதை கொடுத்து போறேன். சூப்பர். இது நாங்கள் ஒரு யூடியூபர் சஜஸ்ட் பண்ணி, அப்பா அது பர்ஃப்யூம். சரி அடிங்க, நீங்கள் அடிச்சிங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஸ்மெல் அருமையா இருக்கு. ஹாப்பி பர்த்டே பா. எதிர்பாராதே எதிர்பாருங்க. ஓ எவ்வளவு சொல்லிட்டு அவர் கேட்டதுதான் செப்பல். அபிக்கு அன்னைக்கு எடுத்தது இல்ல, நல்லா இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா சூப்பர் சூப்பர்ப்பா. பிடிச்சிருக்கா? கண்டிப்பா கண்டிப்பாவா? இது என்ன பிடிச்சிருக்கு. சட்டையும் நான் எதிர்பார்த்தது வந்துருச்சு, அந்த செண்டும் வந்துருச்சு, செப்பலும் வந்துருச்சு. எல்லாம் நீங்க கேட்டதுதான். அப்பப்ப கேட்டதை நாங்க ஞாபகம் வச்சு வாங்கிட்டோம். நல்லா இருக்கு. ஓகே மக்களே, நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போயிட்டுருக்கோம். ஃபைனலி மணி 9:30 ஆச்சு, இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஹாப்பி பர்த்டே பர்த்டே பேபி. இட்ஸ் மீ. KFC போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எப்போ பார்த்தாலும் பிரியாணி தான் சாப்பிட்றோம். மத்தியானமும் பிரியாணி தான் சாப்பிட்டோம். அதனால வந்துட்டு போகலாம் KFC அப்படின்னா, இவங்களுக்கு வேற KFCலாம் வந்து இறங்காது. அதனால யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். KFCல எல்லாமே இருக்கும், ஆனா வந்து நீ கேக்குற மாதிரி பிரியாணி, இட்லி, ரசம், சோறு அதெல்லாம் கிடைக்காது. பழனியில KFC வந்து பல மாசங்கள் ஆகிவிட்டது. ஆனா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட வரேன். போகும்லாம் சாப்பிட்ருக்கோம் என்னை விட்டுட்டு மக்களே. KFC இருக்கு பக்கத்துல, இங்க ஒரு ஐடியல் ஹோட்டல் இருக்கு. வேணாம் இந்த மாதிரி பெற்றோர்களை கூப்பிட்டு வந்து அவங்க வேணான்னாங்கன்னா அங்கே போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு நாங்கள் இங்கிட்டு போகலாம். அங்கேயா எங்கே வரீங்க? இது வந்து பார்க்குறேன், என்ன இருக்குன்னு பார்க்குறேன். சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா சாப்பிடலாம், இல்லைன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் கோகுவோட மொபைல் ஆன் ஆகாது. அந்த மாதிரி அற்புதம் வாய்ந்த மொபைல் வச்சிருக்காங்க. இல்லை, நான் வீட்டிலேருந்து வரும்போது நெட் ஆன் பண்ணிட்டேன். இங்கே வந்து நெட் ஆன் பண்ணாதான் 10 நிமிஷம் ஆகும். அங்கேயே நெட் ஆன் பண்ணேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். வேடிக்கை பார்க்க போகிறோம். இப்போதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டீங்களாவா? இங்கே வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அங்கே போய் ஒரு வாய் சாப்பிட்டுக்கலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? சாப்பிட முடியாது
ரசம் சோறு வேணும்ட்டு நீ வந்து நூடுல்ஸ் அதான் இருக்கா இல்லையே இட்லி கூட இருக்கு சாப்பிட்டு. நோ 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 அப்பா என்ன சொல்லிருக்கீங்க? சப்பாத்தியா நினைச்சேன். அப்பா நான் செஞ்ச பிரியாணி வீட்டில் இருக்குது. பிரியாணி பிரியாணி கூப்பிட்டு அப்போ நீங்கள் சும்மா பேருக்கு சாப்பிட்டு வீட்டில் போய் சாப்பிடுங்கப்பா. பேருக்கு என்ன 2 சப்பாத்தி சாப்பிட்டா அவ்வளோதான். இந்த காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு ஒரு டெசர்ட் ஹட் வேறு இருக்குது. வந்தோன்னா ஜாலியாக எல்லாமே சாப்பிட்டு போகலாம் போல். பழனியில் இருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இங்கே திண்டுக்கல் ரோட்டில் இருக்குது. வந்தால் இங்கேயே எல்லாமே இருக்குது. கேஎஃப்சி வேணுமா? கேஎஃப்சி இருக்குது. நார்மல் ஹோட்டல் வேணுமா? அது இருக்குது. டெசர்ட் வேணுமா? டெசர்ட் இருக்குது. இதை பார்த்தாலே எனக்கு பசிக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது கேஎஃப்சியில். சரி போவோம். வந்தோடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இப்போ தான் ஆன் பண்ணியிருக்க. ஒரு வருஷம் ஆகும் அது ஆன் ஆகிறதுக்கு. கோகு மக்களே, கோகு வந்து எவ்வளோ ஒரு தியாகி தெரியுமா? அவன் யூஸ் பண்ணிருக்க மொபைல் வந்து என்னோடது. ஆனால் அவன் மொபைல் அதை விட கேவலமாக தான் இருக்கும். இந்த ஃபோனை வந்து விற்றுட்டு புது ஃபோன் எக்ஸ்ட்ரா காசு போட்டு புது ஃபோன் வாங்கி எனக்கு கொடுத்துட்டு என்னோட பழைய ஃபோனை அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன மனுஷன்? எத்தனை வருஷம் ஆச்சு அந்த ஃபோன் வாங்கி? 2018. 7 வருஷம். அம்மாடி. அந்த ஃபோன் ஆனால் செத்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? ஏ சோழியால வந்துட்டான் அண்ணன் வந்து கால் அண்ணன் எடுத்துக்கிறேன். ஃபேவரட் மக்களே. இந்த பீட்சா விட பர்கர் தான் பிடிக்கும். என்ன முங்குறாயா? கொரியன் டாங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ போட்டோவா? ஏதாவது வாயில் நுழையாத பேரை வாங்கிட்டு டாங்கியா இருக்கு. அதெல்லாம் டாங்கின்னு பேர் இருக்கு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. எத்தனை வெரைட்டி இருக்குது. நிறைய இருக்குது. இங்கேயும் இருக்குது. ஆனால் எங்கே போனாலும் இந்த மேங்கோ. ட்ரெஸ்ஸுக்கு மாச்சா இருக்கா? கோகு கோகு குடு. குடு குடுறா குடு. ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். ஒரிஜினல் மாம்பழம் மாதிரி இருக்கு. நமக்கு எப்பவுமே சாக்லேட் தாங்க. ஐயோ போச்சே. பல்ல செத்து பல்லு பேசுறான் பாரு பேச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணி லாஸ்டா வந்துருக்கு மாவன. தருவானா தரமாட்டானா? அப்பாடா. ஓகே, நல்லா வயிறு புடைக்க உண்ணாச்சு. நாங்கள் வந்துட்டு நல்லா முங்குன்னு முங்கிட்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம். கேஎஃப்சிலாம் வந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது ஓகே தான், ரெகுலராக சாப்பிடக்கூடாது. இந்த ரீல்ஸில் கேஎஃப்சி சிக்கனை திறந்தாலே உள்ள புழு ஓடுறதெல்லாம் காமிச்சு சாப்பிடும்போது பக்குன்னு இருக்கு. திறந்து பார்த்துட்டே இருந்தேன். பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். கோகு சும்மா கூப்பிட்டேன். பாய். அப்பா, பிறந்த நாள் எப்படி இருந்தது? பிறந்த நாள் சிறப்பாக இருந்தது. நான் எதிர்பார்த்தது எனக்கு கிஃப்டாக கிடைச்சது. எதிர்பார்க்காதது கிடைச்சதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அப்பா வந்து எப்போவுமே அவர் என்னென்ன வேணும்னு அவர் சொல்கிறாரோ அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சு தான் வாங்கி கொடுத்தோம். மனசுக்குள்ள நினச்சதெல்லாம் கிடைச்சது. சிறப்பாக இருந்தது. மன நிறைவோடு இருந்தீங்களா? மன நிறைவோடு இருந்தது. சரி, எல்லாத்தையும் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்பா எடுத்து கொடுத்த பேண்ட் ஷர்ட்டு, அப்பா எடுத்து கொடுத்த சட்டை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது 2 மட்டும் சொல்றீங்க, நாங்க 2 பேரும் தொக்கா. நீங்க எடுத்து கொடுத்த செப்பல், மாப்பிள்ளை எடுத்து கொடுத்த செண்டு எல்லாமே சிவான விட்டுட்டீங்களே. என்னது? பாசமா செஞ்சு கொடுத்தீங்க. பாசமா பிரியாணி செஞ்சு கொடுத்தனே. அது காலையில பிரியாணி சூப்பரா இருக்கு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்ததே மத்தியானம். காலையில சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாரா? மத்தியானம் மிச்சம் இருக்க பிரியாணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் போதுமா. இனிதே 60வது பிறந்த நாள் முடிந்து விட்டது. நீ வாங்கப்பா, உங்களை ஒரு ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்கப்பா. மணி விழா முடியலம்மா இன்னும்.